ஏன் வந்து ஃப்ளவர் எடுத்தாரு அப்படின்னா, ஃப்ளவர்ல தான் ஃபுல் டிஎன்ஏ இருக்குது. ஒரு செடியோ ஒரு மரத்தினுடைய ஆத்மா வந்து மலர் தான். அந்த மலரில் வந்து இந்த ஒட்டுமொத்த செடியுடைய மூலிகைத்தன்மை இல்லாட்டி மரத்தினுடைய மூலிகைத்தன்மையுடைய மொத்த டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும் அந்த அந்த வைப்ரேஷனும் அதுல இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய அதாவது நீர்த்துளிகள் பனிப்பிரதேசமா இருக்கிறதுனால அந்த நீர்த்துளிகள் உடம்புல படும் போது இவருக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி தந்திருக்கு. அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, முதல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த நீர்த்துளிகளை மட்டும் கலெக்ட் பண்ணிருக்காங்க அந்த எசன்ஸை தயாரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து வேற மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல 2 மெத்தட்ஸ்ல தயாரிக்கிறாங்க. அதாவது ஒன்னு சன் மெத்தடு, இன்னொன்னு பாயிலிங் மெத்தட். சன் மெத்தடு ஃபர்ஸ்ட் 19 சன் மெத்தடு, 2வது 19 பாயிலிங் மெத்தட். அதுல மிக முக்கியமான ஒரு 2 கேள்வியை வந்து கேட்க சொல்றாரு பேட்ச். லைஃப் கொஸ்டின்ஸ். முதல்ல ஹூ ரியலி வி ஆர், யார் நாம, முதல் கேள்வி ஹூ ரியலி வி ஆர். அடுத்து வாட் பேசிக் எமோஷன் ரெஸ்பான்ஸ் விச் ஐ ஹாவ் டுவர்ட்ஸ் லைஃப், நான் வாழ்க்கையை எந்த மாதிரி உணர்வோடு உணர்ச்சியோடு நான் பாக்குறேன்.